அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச சி அனிமல் பத்தி பேச போறேன். எனக்கு பிடிச்ச சி அனிமல் திமிங்கலம். திமிங்கலத்துல ப்ளூ வேல். அதேதான். எனக்கு எதுக்கு வேல் பிடிக்கும்னு தெரியல. ஆனா சின்ன வயசுல இருந்து அது மேல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க வேலோட சவுண்டு கேட்டிருக்கீங்களா? கடலே அதிர்ற மாதிரி இருக்கும். அந்த சவுண்டு நம்மள ஹாலுசினேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். வெல்கம் டு த மைண்ட் ஜோன். நான் சௌஜி. வேல்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. எல்லா டைப்ஸ் பத்தி பேசலாம். இந்த திமிங்கலம் எப்படி மூச்சு விடுதுன்னு தெரியுமா? அதோட மண்டைக்கு மேல இருக்க கொண்டையில இல்ல ஹோல்ஸ் வழியா தண்ணியை பீச்சு அடிச்சுட்டு. அப்புறம் இந்த ப்ளூ வேல், அதோட ஹார்ட் பார்த்துருக்கீங்களா? எம்மாடி எத்தா தண்டி. இந்த பிளானட்லயே பெரிய ஹார்ட் யாருக்கு இருக்கு தெரியுமா? ப்ளூ வேலுக்கு தான். இப்ப தெரியுதா எனக்கு ஏன் ப்ளூ வேல் பிடிக்குதுன்னு. இந்த ப்ளூ வேல் பத்தி பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ப்ளூ வேல் கேம் பத்தி தெரியுமா? அது கூட வந்துச்சுல, எவ்வளோ பேரை பழி வாங்கிடுச்சு. நான் இதுக்கு பின்னாடி இருக்க அந்த பையனோட இன்டர்வியூ ஃபுல்லாக படித்தேன். அவன் ஒரு சொசைட்டி சைக்கோ. இந்த சொசைட்டியில் இருக்க எல்லாரும் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி பொறுக்க முடியாமல் அந்த விஷயம் வேற வழியாக போய் அந்த ஸ்டோரி தான் எல்லாத்துக்கும் தெரியுமே. டைவர்ட் ஆக வேணா, நம்ம திருப்பி வீடியோ கூட போகலாம். நெக்ஸ்ட் ஹம்பேக் வேல். ஹம்பேக் வேலுக்கு ஒரு 5 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸில் அதோட குரூப் கூட கம்யூனிகேட் பண்ணும். இதை வேல் வோக்கலைசேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கிரே வேல். ஆர்க்டிக் ரீஜனில் இருந்து ஒரு சீசனுக்கு எப்பவுமே மைக்ரேட் ஆவாங்க. ரொம்ப குளிர் ஸ்டார்ட் ஆகுற டைமில் சாப்பாடுக்கு எதுவும் இல்லாமல் வேற பிளேஸ்க்கு வாழ்றது, அங்கேயே குடும்ப குட்டியோட செட்டில் ஆகுறத இந்த கிரே வேலோட வேலை. நெக்ஸ்ட் கில்லர் வேல். பார்க்க பாண்டா கரடி மாதிரி கியூட்டா இருக்குல்ல, ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இதுங்க ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுங்க. மனுஷங்களை எதுவும் பண்ணதில்லைன்னு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பெர்ம் வேல். இந்த பேர் யார் வச்சாங்கன்னு தெரியல. இதுக்கு பெரிய பிரெயினுங்க. கில்லர் வேல் பார்த்து பயப்படுற ஒரே ஒரு வேல் இதுதான். அப்புறம் இந்த மீனெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க. அதாவது திமிங்கலத்தை சமைச்சும் சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன விஷயம்தான், அதுக்குள்ள எவ்வளோ இருக்கு. படிக்கும் போதும் கேட்கும் போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. இந்த நிலப்பரப்பை விட கடல் ரொம்ப பெருசு. அப்படின்னு பார்க்கும்போது நிலத்துல இருக்க அழகான விஷயங்களை விட கடலுக்குள்ள நிறைய அழகான விஷயம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே காய்ஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட பேசுறேன். பாய் எவ்ரி ஒன்.